மீன்பிடி தடைக்காலம் நாளை நள்ளிரவு முதல் முடிவுக்கு வருவதால் மீனவர்கள் மீண்டும் வங்கக்கடலில் மீன்பிடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆண்டுதோறும் கடலில் மீன்களின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கும் வகையில் ஆழ்கடலில் மீன்பிடிக்க 61 நாட்கள் தடை விதிக்கப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி தொடங்கியது. அதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 14 கடற்கரை மாவட்டங்களைச் சேர்ந்த 6700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு கரையில் நிறுத்தப்பட்டது. அதே சமயம் கடற்கரையில் இருந்து 3 மைல் தொலைவுக்கு பைபர் படகுகள் கட்டுமரங்களில் சென்று மீண்டும் மீன்பிடிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. இதனால் சிறிய அளவிலான மீன்களே கிடைக்கப்பெற்றதால் மீன்களின் விலை அதிகரித்து காணப்பட்டது. மீன்பிடி தடை காலமான இந்த 61 நாட்களும் விசைப்படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகளில் உள்ள பழுதுகளை சரி செய்யும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டனர். இந்நிலையில் மீன்பிடி தடை காலம் நாளை நள்ளிரவு 12 மணி முதல் முடிவடைவதை ஒட்டி வங்கக்கடலில் மீன்பிடிக்க செல்ல மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தடைக்காலம் முடிந்து மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்கள் வரத்து அதிகரித்தால் மீன்களின் விலை குறையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.